இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ஆங்கிள் கிரைண்டர் பேரிங் மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த ஆங்கிள் கிரைண்டர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கிரைண்டருடைய ஆர்மேச்சர் பேரிங் மாற்றணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்பன் கவரை கழட்டிக்கணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் கவர் இருக்குங்க. சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டர் மாதிரி இருக்கும். அது கையில் திருப்பி விட்டு கார்பன் கழட்டுற மாதிரி இருக்கும். கார்பன் முதல்ல கழட்டிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கவரையும் கழட்டிட்டு கீழ் சைடு 2 ஸ்க்ரூ இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கணுங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே லூஸ் பண்ணிவிட்டு வெளி பக்கமாக இழுத்திங்கன்னா பேக் கவர் வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக கார்பன் ப்ரஷ்ஷு கழட்டிக்கணுங்க. இந்த இடத்துல ஒரு லாக் பின் மாதிரி இருக்கும், அதை மேலே தூக்கி விட்டு அந்த ஸ்ப்ரிங்கு அடுத்து இந்த கார்பனை வெளியே எடுத்துக்கங்க. மீண்டும் இருந்த மாதிரியே ஸ்ப்ரிங் விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி அந்த ஸ்ப்ரிங் ரிமூவ் பண்ணி மேல் பக்கமாக தூக்கி விட்டு கார்பனை கழட்டிட்டு இருந்த மாதிரியே விட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நியூட்ரல் வயர், டைரெக்டாக மோட்டருக்கு போகுதுங்க. அடுத்து ஃபேஸ் ஒயர் வந்து இந்த சுவிட்ச் மூலிமா மோட்டருக்கு போகுதுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. அதுக்கு அடுத்தது கியர் பாக்ஸில் முன்னாடி இருக்கிற அந்த 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட்டிலுங்க, வந்துடும். பாருங்கள், இதில் பேரிங் நல்லாவே இருக்குது, சேக் ஆகலை, ஃப்ரீயாக சுற்றுது, பல்லும் தேய்மானம் இல்லைங்க, பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த சிம்மும் இல்லை. சிலதில் வந்து பார்த்திங்கன்னா சிம் வாசர் இருக்கும், அதை கணக்கு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிற 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கியர் பாக்ஸ் செட்டு தனியாக வந்துடுங்க. சிலது வந்து பார்த்திங்கன்னா ஆர்மேச்சரோட வரும், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தனியாகவே வருதுங்க. லைட்டாக அசைக்கிலுங்க, வந்துடும். இதுவும் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. சில நேரத்தில் அந்த பேரிங் சீட்டிங் போயிருந்தாலும் உங்களுக்கு சவுண்ட் அதிகமாக வருங்க. இப்போ வந்து ஆர்மேச்சர் கழட்டிக்கலாம். நீங்கள் கார்பன் கழட்டாமல் ஆர்மேச்சர் கழட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைங்க. அதுக்கு அடுத்தது ஆர்மேச்சருக்கு மேலே இருக்கிற 10 சைஸ் நட்டு வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணிங்கன்னா அந்த கியர் வீல் வந்துடுங்க. இதுதாங்க அந்த கியர் வீல். அடுத்தது பேரிங்க்கு மேலே இருக்கிற அந்த வாஷர் கழட்டிட்டு அடுத்து அப்படியே அந்த பால்டர்ஸ்லாம் பாருங்கள், ரிங்கெல்லாம் கட்டாயி ஒன்றுக்கு ஒன்று நெருங்கி இருக்குது. அப்படியே ஒவ்வொரு பால்ஸாக நம்ம சின்ன திருப்பில் நோண்டி விட்டு அப்படியே கழட்டினோம்னா மேல் ரிங் வந்துடுது. உள்ளே இருக்க கோன் மாட்டியிருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க கோனை உடச்சி தான் எடுக்கணும். இந்த மாதிரி சுற்றி கீழே வச்சுட்டு மேலே கரெக்டாக கொஞ்சம் கூட பெண்டு இல்லாமல் நேராக வச்சு தட்டினீங்கன்னா அந்த கோன் உடஞ்சி போயிடுங்க. கண்ணாடி போட்டுட்டு அடித்து உடைங்க, கண்ணில் பட்டுற போகுது. இப்போ இது கழட்டியாச்சுங்க. இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிங் கடையில் காமிச்சு வாங்கினீங்கன்னா 608ங்கிற பேரிங் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீழ் சைடு பேரிங்க்கு உட்கார ஒரு கப்பு ரப்பர் வாஷர் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த ஆர்மேச்சரில் இருக்க ஃபேனுக்கு கொஞ்சம் ஃபெவிக்விக் இருந்தால் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அந்த பிளேட் வச்சு விட்டு அடுத்து பேரிங் வச்சு விட்டு சென்டராக அந்த சாஃப்ட் சைஸில் ஒரு பைப் இருந்தால் வச்சு உள்கோனில் அடி விழுகிற மாதிரி அடிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சாஃப்ட் போல்ட் எடுத்து இந்த உள்கோனில் வச்சு கரெக்டாக 4 பக்கமும் மட்டமாக தட்டி ஒரே மாதிரியாக இறக்குங்க. மட்டம் அணைஞ்சதும் போதும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லு கியர் பல்லு போட்டு டைட் வச்சுருங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இது ரைட் மாதிரி தாங்க, இப்போ மாதிரி நல்லாவே டைட் வைங்க. இது ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடும், லூஸ் ஆகாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு அந்த ரப்பர் வாஷர் இருக்கும் பாருங்கள், அந்த கப்பு, அது கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு மாட்டிக்குங்க. மாட்டிட்டு இப்போ வந்து ஆர்மேச்சரை வந்து கோரில் இறக்குங்க. கரெக்டாக அந்த இருந்த மாதிரி ஸ்டெப்பில் இறக்கி விட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேரிங் படிமானம் பண்ணுறதுக்கோசம் திருப்பியில் விட்டு கரெக்டாக உட்கார வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அது சீட்டிங் ஆகிடணும். அதுக்கு அடுத்தது கியர் பாக்ஸ் போட்டுவிட்டு மேலே இருக்கிற 4 ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைட் 4 பக்கம் வச்சு கரெக்டாக அணைஞ்சதுக்கப்புறம் ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலில் இந்த ஹேண்ட் கிரைண்டிங் சர்வீஸ் இல்லாமல் மிக்சி சர்வீஸ், இன்னும் எக்கச்சக்கமான எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், சார்ட்டர் சர்வீஸ், மோட்டார் சர்வீஸ், ஆர்ஓ சர்வீஸ், பிவிசி பைப்பில் ஸ்பீக்கர் பாக்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ கார்பன் மாட்டிக்கலாம். மாட்டி விட்டு கையில் சுற்றி விட்டு பாருங்கள், ஃப்ரீயாக சுற்றணுங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்குங்க. சைட்லேயும் அப்படியே அசைக்கி பார்த்தீங்கன்னா சேக் இருக்கக்கூடாது. மேலே கீழே கொஞ்சம் நவுத்தி விட்டு கையில் சுற்றி பாருங்கள். ஃப்ரீயாக சுற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு பேரிங்கில் எதுவும் பிடிமானம் எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மோட்டர் போட்டு ரன் பண்ணிங்கன்னா ஸ்பார்க்கிங் ஆகலை. இந்த ஸ்பார்க்கிங் ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்மேச்சர் வீக்காக இருக்குன்னு அர்த்தங்க. அதுக்கு அடுத்தது அந்த பேரிங்க்கு போகிற மாதிரி க்ரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே அந்த கியர் வீலை வச்சு சுற்றி பாருங்கள். டைட்டாக இருக்கக்கூடாது. அப்படி டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு சிம் வாஷர் வச்சு டைட் வச்சுக்கலாங்க. நல்லா வந்து நார்மல் டைட் வச்சுட்டு கையில் சுற்றி பார்த்துட்டு எங்கேயும் பிடிமானம் இல்லைனா ஃபுல் டைட் வச்சுட்டு அடுத்து பேக் கவர் போட்டுவிட்டு நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக. மிக்சியை விட ஈஸியாக இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா மிக்சியில் கூட வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் தகுந்த மாதிரி ஸ்பீடு வயருங்களாம் எக்கச்சக்கமாக இருக்கும். இதில் 2 வயர் தான். அப்படியே மேலே இருக்கிற டாப் கழட்டினீங்கன்னா உங்களுக்கு பேரிங் மாற்றிக்கலாங்க. 608 பேரிங், இது ஒரு 50 ரூபாய்க்குள்ளே தான் வரும். பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க. ரன் பண்ணி விட்டு நீங்கள் அப்படி மேலும் கீழும் அசைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து திகட்டல் இருக்கக்கூடாதுங்க. பர்ஃபெக்டாக சவுண்டு மாறாமல் ஓடணுங்க. ஏர் சர்க்குலேஷன்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகேங்க.
இவ்வளோ தாங்க. இந்த பேரிங் மாற்றின வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா. வணக்கம்.